தென்னகம் தந்த தேவதை, மக்கள் மனங்களில் வாழும் புனிதை, ஆதரவற்ற நலிந்த மக்களின் அன்பு தெய்வம், கைவிடப்பட்ட மக்களின் காவல் தெய்வம் என்றெல்லாம் எல்லோர் மனதிலும் நிறைந்து நிற்கின்ற தன்னுடைய அன்பால், இனிய வார்த்தைகளால், அன்பு நிறைந்த தாயுள்ளத்தால் எல்லோரையும் கவர்ந்தெடுத்த அன்னைதான் நாம் இன்று நினைத்து போற்றி புகழும் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. இவர்கள்தான் இயேசுவின் இதய சபைக்கு அடித்தளமிட்டவர்கள் என்றால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெயராகும். இந்த அன்னை ஸ்கொலாஸ்டிகா குளித்துறை மறை மாவட்டத்தின் பட்டரி விளையில் பிறந்து முழகுமூட்டில் இறை அழைத்தலும் உயர்கல்வியும் பெற்று தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் அழகப்பபுரத்தில் இதய சபைக்கு அடித்தளமிட்டு கோட்டாறு மறை மாவட்டத்தின் குருசடியில் குடிபுகுந்து உயர்ந்து வளர்ந்த ஆலமரமாய் வேலூர் தொடங்கி பல்வேறு மறை மாவட்டங்களில் தடம் பதித்த உயர்ந்த ஆளுமைதான் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. அவங்களுடைய ஜெப வாழ்வு எனக்கு மிகவும் என்னை தொட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது, என்னை பாதித்தது. இரவில் அடுத்த நாள் உள்ள நற்செய்தியை வாசிக்க சொல்லுவாங்க. அதை வாசித்து அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை யாரும் பேசவே கூடாது, சைலண்ட், அமைதியாக இருக்கணும், மௌனத்தில் தான். ஏன்னா மௌனத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் தான் கடவுள் நம்மோடு பேசுகிறத நம்ம கேட்க முடியும். நாமும் ஒரு துறவிகள், அப்படி இருந்தால் தான் ஆண்டவரோடு நம்ம பேசி அவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய ப்ரெசன்ஸில் நம்ம வாழ முடியுங்கிறத எப்போவும் வலியுறுத்தி சொல்லி, அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களும் எங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பார்த்தது எல்லாமே ஒரு இறை அனுபவம் தான். கடவுளோடு ஒன்றித்து வாழ்ந்தாங்க. எந்த நேரம் எப்போதுமே எந்த சூழ்நிலையிலையும் அவங்க கடவுளை இறுக பிடித்தவர்களாக வாழ்ந்தாங்க. ஸ்பிரிச்சுவலில் நாங்கள் வளர்கிறதுக்கு எங்களுக்கு தூண்டுதலாக இருந்தாங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்கணுன்றதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. இந்த சபையை தொடங்குறதுக்குள்ள ஒரு ஆசையை கொடுத்து அதை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடவுள் மீது அவங்க கொண்டிருந்த அந்த அளவு கடந்த ஒரு பற்று, பாசம், கடவுளோடு அவங்க ஒன்றித்து வாழ்ந்த ஜீவியம், இதுக்கு கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு மட்டும்தான் நான் என்னைக்குமே நினைக்கிறது. இயேசுவிடம் அதிக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை சிறுவர்களாக எங்களுக்கு மதர் ஸ்கொலாஸ்டிகா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். ஏழைகளிடமும் அநாதைகளிடமும் அவர்கள் காட்டுகின்ற பாசமும் அன்பும் என்னை மிகவும் நெகிழ செய்தது உண்டு. அப்போ அவங்களுடைய கோயிலுக்கு போகக்கூடிய அந்த தன்மை, அப்புறம் அந்த நற்கருணை மீது உள்ள ஆர்வம், அது என்னை ரொம்ப கவர்ந்தது. இந்த பண கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது மற்ற சிஸ்டர் சொல்லும்போது உடனே சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, எல்லாமே நன்மைக்கு அப்படின்வாங்க. ஒரு அம்மா எப்படி பாசத்தோடு இருப்பாங்களோ குழந்தைங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அநாத பிள்ளைங்கள்ட்ட எல்லாம், அவங்க எடுத்து வளர்க்க பிள்ளைங்கள்ட்ட. பெரியம்மான்னு இப்போ எனக்கு ஞாபகப்படுத்தி நான் பார்த்தாலும் எனக்கு ஞாபகத்தில் வரக்கூடியது என்னென்னா, ஒரு கையில் ஒரு ஜெயமாலை, கட்டில் அப்படியே இழுப்போட ஆஸ்மாவோடு இருந்து ஜெயம் பண்ணுறது, அப்புறம் அந்த கோயிலில் போய் இருக்கிறது, சிரிச்சிட்டு இருக்கிறது, இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ அதாவது நீ புனிதையாவது நான் விரும்புகிறேன் இந்த ஒரு பெயர் ஒன்று, அதை வச்சு தான் எங்களோட பிஸ்னஸ் எல்லாமே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் இருக்கும். ஆனால் அவங்க நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. பிறகு கடவுளை நம்புன்னு ஒரு விருது வாக்கு வச்சுருக்காங்க. அந்த வாக்கை நான் 100% நம்பி எங்கள் லைஃப்பில் இது பண்ணியிருக்கேன். அவங்க புன்சிரிப்பு என்னை ரொம்ப கவர்ந்தது ஒரு விஷயம். இப்பவும் பெரியம்மான்னு அந்த புன்சிரிப்பு தான் எனக்கு தெரியும். ஸோ நானும் அவங்கள தென்னிந்தியாவின் மதர் தெரேசாவாக தான் பார்க்குறேன். அவங்க ஒரு 4 வரியில் ஒரு பாடல் சொன்னாங்க, எல்லாமே உன் செயலே அல்லோ, எல்லாமே நன்மைக்கே அல்லோ, எல்லாம் வல்ல என் தேவா உன் நல்லா சீரிய மக்கத்தா. ஆனால் அம்மா முகத்தில் ஒரு துன்பம், ஒரு துக்கம், ஒரு சோகம் எதுவுமே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருந்தாங்க. துறவிகளாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்தை கை கொண்டு இயேசுவும் நானும் 2 கலந்து வாழணும்னு சொல்கிறதுக்கு அம்மா ஒரு சாட்சி. ஒரு தடவை ஒரு அம்மா வந்தாங்க, காசு கேட்டாங்க. அப்போ எங்கள் நாவிஸ் மிஸ்டர் சொன்னாங்க, அந்த மாதம் கடைசி ஆகிடுச்சு, அப்போ காசு கையில் அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா அப்போல்லாம் எங்கள் சபை தொடக்க காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் இல்லை. அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப எல்லாமே லிமிட்டடு தான். அப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொன்னோன்னா
அவங்களால அதை தாங்க முடியலை. இல்லை போய் பாருங்கள் சிஸ்டர், ஏதாவது இருக்கும் கொடுங்க, நம்மக்கிட்ட வேணும்னு கேட்டு வரவங்களுக்கு நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே கூடாது, இருக்கும் ஏதாவது இருக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள எப்போல்லாம் நாங்கள் பார்க்க வரோமோ எப்பவும் அவங்க கோயிலில் இருக்கிறது தான் நான் பார்த்துக்குறேன். அந்த கையை விரிச்சிட்டு அப்படி ஜெபம் செய்கிறது, இதேமாரி எப்பவும் நல்லா ஏசப்பாவோடு இணையணுமா, ஏசப்பா நல்லா ஜெபிக்கிறியா, நல்லா ஜெபம் செய்யணும், நல்ல ஒரு புனிதராக உருவாகணும். அதான் ஏசப்பாவுக்கு பிடித்தமான காரியம். எல்லாவே ஜெபம். அவங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது ஃபுல்லாக ஜெபம். அப்புறம் அந்த எளிமையான தோற்றம், சகோதரிகள்கிட்ட எப்பவும் அந்த ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு தான். ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, அந்த ஒரு சிரிப்பை தான் நான் ரொம்ப இது பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த அவங்க மக்களோட உள்ள ஐக்கியம், அதோட பிரிவினைகளை, மற்ற ஜாதி கலவரங்கள் இப்படி இதெல்லாம் ஒரு சுகமாக கொண்டு போகிற ஒரு முறையை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அம்மா வந்து எனக்கு கண்ணுக்கு காட்சியாக தெரிஞ்சாங்க. ப்ரேயர் முடிஞ்சு போய் படுத்திருக்கும்போது அம்மா நேரடியாக வந்து என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு என் கன்னத்தில் அப்படி தட்டி கொடுத்தாங்க. எம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அதை சொன்ன உடனே அழுக வந்துருச்சு. எம்மா எனக்கு நான் உங்ககிட்ட வளர்ந்தேன், பிள்ளைங்களுக்கு நிறைய ஹேண்டிகேப்டு ஊனமிட்ட பிள்ளைகளை தான் நான் வளர்த்தேன், எனக்கு இப்படி ஒரு நோயை தந்துருக்காங்க அப்படின்னு அழுத உடனே அவங்க ஒன்றுமே இல்லைடா நீ இதை கையில் வச்சுக்க அப்படின்னு ஒரு பொருளை தான் தந்தாங்க. ஆனால் அது என்ன பொருளுங்கிறது எனக்கு தெரியல. நான் இப்படி பார்க்கும்போது அது ஒரு இருதயம், எப்படின்னா ரத்த மாதிரியே இருந்துச்சு, ரத்த கலரில் ஒரு ஹார்ட் இப்படி நெஞ்சோடு அணைச்சிட்டு அங்கே பார்க்கும்போது அம்மாவை இல்லை, காங்கலை. அதனால் அங்கே ப்ரேயர் நடந்தவங்ககிட்ட சாட்சியாக சொன்னேன், எனக்கு இப்படி அம்மா வந்தாங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் துணையாக இருக்காங்க அம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்க. 15 நாள் ப்ரேயர் முடிஞ்சு வந்தேன், எனக்கு அதுக்கு பிறகு அந்த ப்ராப்ளமே இல்லை. சின்ன பிள்ளையிலே ரொம்ப கடவுள் பக்தியே உண்டு. ஒரு கோயிலுக்கு அங்கே ஒரு சின்ன குருசடி உண்டு, அவங்க ஒரு குடும்ப குருசடி, அதில் மணி அடிக்க போவாங்க. காலையில் 5 மணிக்கு இந்த திருவாலை மணி அடிக்க போவாங்க. ஒருக்கா தவசு காலத்தில் ஒரு சந்தி இருந்துட்டு காலையில் மணி அடித்து போனவங்க அங்கேயும் மயங்கி விழுந்துட்டாங்க. அதனால் அவங்க அப்போ ரொம்ப நேரம் பிள்ளைராத்தனா அங்கே போய் பார்க்கும்போது மயங்கி விழுந்து கிடந்தாங்களாம். அங்கேருந்து தூக்கிட்டு வந்து உறவு சரியாகிட்டாங்க. அம்மா எல்லோரும் அம்மா அம்மான்னு நாங்கள் கூப்பிடுவோம். அம்மா எல்லாருமே அப்படி தான் தாய் போல தான் இருப்பாங்க. எங்களுக்கு பாசத்தில் நிறைந்தவங்க. இந்த குழந்தைகளை எவ்வளவு மோசமாக இருக்கோம் பிள்ளைய நாங்கள் வரைச்சில சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கோம். அந்த குழந்தைகளை எல்லாம் அப்படியே எடுத்து அணைக்கிறதுலையும் அப்படி பார்க்குறதுலையும் கூட ஒரு பிள்ளைக்கு சிக்கு வந்தோன்னா அவங்க தூங்கவே மாட்டாங்க. ஒரு சில பிள்ளைகளை வாந்தி பண்ணால் அதெல்லாம் தோளில் வச்சு இடுப்பில் வச்சு நடந்துகிட்டே தெரிவாங்க. அவள்கிட்ட பார்த்து தான் நான் எல்லாம் அந்த குழந்தைகளை வழக்குக்கு படித்ததான், அந்த குழந்தைகளை அன்பு செய்ததான். சொல்லுவாங்க, அம்மா 5 ரூபா இருக்கும் தம்பி எங்கள் கையில், அந்த 5 ரூபா ஏழை வந்து கேட்டால் உடனே கொடுப்பாங்க. நான் அப்போ கேட்பேன், அம்மா நீங்கள் அந்த காசு அப்படியே கொடுக்குறீங்களே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பேன். அம்மையும் சரி தங்கச்சியும் சரி 2 பேரும் தான் பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ எனக்கு அப்படி கேட்கும்போது நான் சொல்லுவேன், அவைய சொல்லுவாங்க, அம்மா நம்ம என்ன கொடுத்தா கடவுள் நாளை நமக்கு தருவார். அப்புறம் காலையில் குளிர், அந்த குளிரில் ஒரு 4:30 மணிக்கு எழும்பணும். அந்த குளிரில் அவங்களுக்கு இழுப்பு வரும். அப்படியே அதை பொருட்படுத்தாமல் கோயிலுக்கு எல்லோரும் அவங்கள பின்னாலே சொல்லுவோம். பல பிரச்சனைகள் வரும் அதில். ஆனால் இவங்க பதிலே கொடுக்க மாட்டாங்க, பதில் பேசாமலே இருப்பாங்க. நாங்கள் நினைப்போம் அடிக்கடி, இப்படி ஒன்றும் பதில் பேசாமல் இருக்காங்க, வாத்துறது ஒன்றுமே அவங்ககிட்ட ஒன்றும் சண்டை சச்சரவு போகிறது போல் இல்லை அப்படில. பின்ன குழந்தைகள் இருத்தோம் அந்த குழந்தைகள் பல நோய் வரும்போது அவங்களே நோயை இருந்தும் தோளில் போட்டு அவங்க தாராட்டி வளர்த்தே. நாங்களும் இருக்கும்போது இதெல்லாம் நான் கோவப்பட்டதும் நான் கண்டதும் இல்லை, அவங்கள்ட்ட நான் பெற்றுக்கொண்டதும் இல்லை. அப்படி கடவுளை நம்புங்கள், அவர் விருப்பப்படி ஆகட்டும்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா இந்த கடவுள் ரொம்ப மோசம் பார்த்தீங்களா, உங்களை இப்படி போட்டு சோதிக்கிறாரே அப்படின்னு. தாய் நீ தான் தாய், மோசம், கடவுள் நல்லவர், என்னை அனுபவிக்கிறார், என்னை தூய்மைப்படுத்துகிறார், அப்படி சொல்லாதே அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துலேயும்
உயிர் போக துடிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலையும் கூட ஆஸ்மா எப்படி இருக்கும் இழுக்கும் பொழுது அந்த கடவுளை பற்றி ஒரு வார்த்தை தப்பா அவங்க சொல்ல விரும்பலையும். நான் குழந்தைங்க கூட அவங்க ரொம்ப அன்பா, அந்த கனிந்த அன்பு அதை இப்போ நம்ம பார்க்கவே முடியாது. தாழ்ச்சியும் கனிந்த அன்பும், இந்த தாழ்ச்சி எவ்வளோ உயர்வாக ஒருத்தங்க இருக்காங்களோ அந்தளவு அவங்க தாழ்ச்சியாக இருக்கணும். அதை நான் பாட்டிகிட்ட நான் பார்த்தேன். எந்த விதத்துலையும் அவங்க முகத்துலேயோ அவங்களுடைய ஆட்டிடியூட்லேயோ இந்த ஒரு பெருமையோ தற்பெருமையோ இருக்காது. தாழ்ச்சி அப்படிங்கிற குணத்தையும் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், அது ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்த லவ், அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்த அந்த அன்கண்டிஷ்னல் அந்த கனிந்த அன்பும் அந்த தாழ்ச்சி அப்படிங்கிற குணத்தையும் தான் நான் சொல்லி கொடுப்பேன். அவங்களுடைய மன வலிமையும் கடவுள் நம்பிக்கையும் போராடும் குணமும் அப்படின்னு அவங்க எப்பவுமே சொல்லும், தாய் கடவுளை ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு பொருள் இல்லாமல் இருந்தாலும் 6வது மூலம் கடவுள் அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி அப்படி எப்பவுமே ஜெபமாலை சொல்லிகிட்டே இருப்பாங்க, உருட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போதுமே என்கிட்ட சொல்லி வழக்கம், நான் பேசி கொண்டு இருக்கக்கூடாது, இறைவனோட பேச வேண்டும். அவர் அதற்கு என்ன மனவல்லிய ஜபங்கள் சொல்லி தருவாங்க. இந்த அப்போ இருந்த கைச்சம் சிஸ்டர் லீமா சிஸ்டர் இந்த கொலாஸ்டிக் அம்மாவுக்கு ஒரு போட்டோ எடுத்து இந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே அவிய ரூமில் ஆஃபீஸ் ரூமில் வச்சதுக்கு சொன்னாவ, கொண்டு தந்துக்கிட்டு இதை மேலே வைங்கன்னு சொன்னாவ. நான் வச்சுக்கிட்டு ஆணியரெல்லாம் அரைஞ்சி வச்சுக்கிட்டு கீழே இறங்கிட்டு ஒரு உந்துதல், ஏதோ ஒரு உந்துதல்னால அந்த படத்தை பார்த்து, அம்மா உங்கள் பாதத்தில் வேலை கிடச்சி சம்பளம் வரையில ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறவைக்கு அந்த டிஓ அம்மாவுக்கு உந்துதல்னால இந்த பியூன் போஸ்ட் இருந்த நேரத்துலையும் எனக்கு இறக்கத்தை பார்த்து அம்மாவுக்கு உந்துதல் தான் நினைக்கேன். ஏன்னா இந்த ஏற்கனவே பியூன் போஸ்ட்டு காலி இல்லை, ஆனால் ரிக்கார்டு கிளார்க்கு தான் காலி. ஆனாலும் கூட எனக்கு போஸ்ட்டை காலின்னு சொல்லி எனக்கு பெர்மிஷன் வாங்கி தந்து நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. என் குடும்பம் இவ்வளோ தூரம் ஆளாகுவதுக்கு அம்மா தான் எனக்கு முழு மூச்சா எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை ஒவ்வொரு தடவையும் ஊக்கப்படுத்தி என்னை வளர்த்து எடுத்ததே அம்மா தான். அப்படி ஒரு பாதுகாப்பு, ஒரு வழிநடத்துதல். அம்மா நிச்சயமாக புனிதை. அம்மா எங்களை புனிதை ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அம்மா புனிதையாக இருந்து இன்றும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு நம்புகிறான். அதே நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்கள்ட்ட நான் பார்த்தது எல்லாமே ஜெப வாழ்க்கை. ஜெபத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கோமோ அதுதான் நம்மளை கடவுள் கடைசி வரை வழி நடத்துவார் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கையை உணர்வை நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் ஒன்று நம்புகிறேன். என் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, நீ கடவுளை நம்பினேன்னா உன்னை கண்டிப்பாக நிச்சயமாக கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோட நான் இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் என்னை கடவுள் வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அதை நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எளிமையான ஜெபம் ஒன்று, எப்பவும் ஜெபம், முக மலர்ச்சியோட தான் இருப்பாங்க. எந்த சகோதரிட்டையும் கோவப்பட்டதை நான் பார்க்கல. எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் சொல்லுவாங்க. ஒரு தவறாக சுட்டி காட்டினா கூட பொறுமையாக சொல்லுவாங்க, அன்பாக சொல்லுவாங்க. அந்த தவறு திருப்பி செய்யறதுக்கு தோணாது. அதே மாதிரி அதிகாலையிலையும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. எழுந்து முட்டி போட்டு ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். எப்போவுமே உங்கள் நாவில் இயேசுவே நானுமே நேசிக்கிறேன், இயேசுவே நானுமே நேசிக்கிறேன்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த வேலையிலையும் அதை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கணும். நீ ஒரு புனிதை ஆகணும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சகோதரிகள்ட்டையும் அந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போதே, தனிப்பட்ட விதத்தில் சொல்லும்போதே உண்மையிலே அம்மா நம்மளை சொல்கிறாங்க. அவங்களே ஒரு நடமாட்டம் புனிதையாக தான் வாழ்ந்தாங்க. உண்மையிலே எனக்கு அதை மறக்கவே முடியாது. ஆனால் நான் பார்த்ததுலே எங்கள் சபையிலே எங்கள் தாய் போல அவங்கள நான் பார்க்கல. அவங்க நடமாட்டம் புனிதை தான். மௌனத்தை கடைபிடிங்க, அப்படி தான் எப்பவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர்கள் வாயிலிருந்து தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட வராது. அவசியம் என்றால் தான் பேசுவாங்க. வீண் பேச்சு அவர்கள் வாயிலிருந்து வந்ததே இல்லை. அவங்க ஒரு ஃபவுண்டரஸ். நான் இந்த சபைக்கு தலைவர் அப்படிங்கிற எண்ணம் அவங்க பேச்சிலோ அவங்க தொழிலோ அவங்க செயல்லையோ ஒரு நாள் கூட வெளிப்பட்டது கிடையாது. தாழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு யார்கிட்டையும் ஒரு அதிகாரம் பண்ணதோ ஒரு அதட்டி பேசினதோ நான் பார்த்ததே இல்லை. அன்னை நன்றி சொல்வதற்கு மறக்காதவர்கள். நன்றி என்ற வார்த்தை, தாயே சின்ன உதவி யார் செய்தாலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும். பெரியவரானாலும் சரி, சிறியவரானாலும் சரி, நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தாயே என்ற அந்த நல்ல பண்புகளை ஊட்டி வளர்த்தவர் அன்னை அவர்கள். அனைவரையும் தாயே என்று பாசமாக அழைக்கின்ற குரலை கேட்கும்போது
பெற்ற தாயை விட அதிகமான அன்பு அவர்களிடத்தில் இருப்பதை உணர முடிந்தது. அவர்கள் சொல்லால் செயலால் வாழ்வால் இறைவனை அனுபவித்த அனுபவங்களால் எங்களில் பலரை, எம் சபையில் பெரும்பான்மையோரை வளர்த்தெடுத்த ஒரு நல்ல தாயாக, தந்தையாக, நண்பராக, சகோதரராக நாங்கள் அவர்களுடைய அன்பை அனுபவித்திருக்கிறோம். குருக்களோடு அவர்களுக்கு இருந்த நெருக்கத்தையும் குருக்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தையும் பல முறை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை கேட்டீர்கள் என்றால், இந்த சகோதரியை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களிடத்தில் ஒரு விதமான ஒரு தெய்வீகத்தை நான் பார்க்க முடிந்தது. இந்த தெய்வீகம் அவர்கள் கண்கள் இருந்து ரொம்ப அழகாக வெளிப்பட்டது. இறைவனோடு அவர்கள் கொண்டிருந்த உறவு, அவர்கள் அந்த கருணை நிறைந்த அந்த பார்வையில் எனக்கு மிகவும் அழகாக தென்பட்டது. எப்பொழுதெல்லாம் அந்த ஸ்கொலாஸ்டிகா பத்தியாவரத்தில் இருந்த பொழுதும் வேலூர் இருந்த பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஜபிக்கிற ஜபங்கள், ஆலயத்தில் நான் ஒன்று கூடுகின்ற பொழுது ஜபிக்கிற ஜபங்கள், அவருடைய விருது வாக்குகளை நினைவுபடுத்தி கொண்டு பிள்ளைகளை ஆர்வப்படுத்துவது, ஒவ்வொரு முறையும் குருக்களுக்காக அவர்கள் ஜபிப்பதும் என்னை உற்சாகப்படுத்துவதும், சாமி நீங்கள் இன்னும் நல்லா புனிதமாக வாழணும் சாமி, கடைசி வரை, கடைசி மூச்சு வரை இயேசுவின் இருதயத்தோடும் மாதாவுடைய மாசற்ற இருதயத்தோடும் இணைந்து அப்படியே இருக்கணும் சாமி, நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற சாமி என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நமக்கு எங்கிருந்தோ ஒரு வகையான தெய்வீகமான ஒரு ஆற்றல் ஆன்மாவை தொடுவதை என்னால் உணர்வதற்கு முடிந்திருக்கிறது பல முறை. யாரா அம்மா அம்மான்னொடனே ஒரு 20 சில்ட்ரன்ஸ் ஓடுறாங்க, இங்கேருந்து ரோட்டுக்கு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னடா எல்லாருக்கும் எங்கள் அம்மா வரல உடனே ஒரே அம்மாவை தேடி 20 குழந்தைங்க ஓடுறாங்க. எனக்கு இதை பார்த்த உடனே மெய் சிலிக்கிறது. அங்கிருந்து ஒரு எளிய உடையை, ஒரு வெள்ளை உடை அணிந்து தூய்மை போல வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அனைத்து சிறுவர்களும் ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டார்கள். அம்மா அம்மா என்று சொல்கிறார். என்னடா நமக்கு தான் அம்மா ஊரில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அம்மா இல்லையா? அப்போ தான் கொஸ்டின் மார்க் எனக்கு வருகிறது. ஏனென்றால் இத்தனை குழந்தைகளுக்கும் இவர்கள்தான் பொறுப்பான அம்மாவாக வளர்த்து வந்தார்கள் என்பது எனக்கு அப்புறமே தான் தெரியும். நாங்கள் எந்த இது கெட்ட பேர் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை நல்ல ஒரு இதுவாக எல்லாத்துலேயும் மேலே தான் எங்களை இது பண்ண, ட்ரெஸ் வாங்குறதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே நல்லா மேலானதாக எடுத்து கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஒரு எதுவுமே குறையில்லை, அம்மா அப்பா இல்லைன்னு ஒரு குறை இல்லாமல் எங்களை நல்லா வளர்த்தாங்க. நாங்களும் நல்லா சந்தோஷமாக, என்றைக்குமே அம்மா அப்பான்னு நினச்சதே இல்லை, அந்த அளவுக்கு எங்களை நல்லா ஒரு பாசமாக இது பண்ணுவோம். நீ கடவுளை நம்பு, நீ கடவுளை நம்பு, நீ எது நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். கோயில் எல்லாரும் முக்காடு போட்டுட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மனவள்ளி ஜபம் நிறைய செய்ய சொல்லுவாங்க, அதை சொல்லுவேன். மனவள்ளி ஜபத்திலேயே மேலான ஜபம் ஏசுமரி சூசே நான் உங்களை நேசிக்கிறேன், ஆத்மாக்களை காப்பாற்றுங்க. இந்த ஜபம் செய்ய சொல்லியிருக்காங்க ஃபவுண்டர். யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, எப்போவுமே அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்துகிட்டு இருக்கோம். நல்ல கடவுளோட நெருங்கிய உறவு உள்ளவங்க, ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவங்க. சின்ன விஷயத்துக்கு நல்லா சிரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு அது அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி தாய் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது தாய், நான் இருக்கேன்டா உனக்கு அப்படி சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு வெயினுக்குள்ளே போகக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு பாவி மனம் திருப்பணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் ஒரு பாவி மனம் திரும்பணும். சின்ன சின்ன விஷயம், எந்த ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் அது இயேசுக்காக அப்படின்னு நம்ம செய்யணும். அப்போ நம்ம உள்ளத்தில் இயேசு எப்பவும் கூட இருக்கும்போது நமக்கு நம்ம எதை கேட்டாலும் இயேசு தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அம்மா சுயத ஜபம் சொல்லுவாங்க, ஒருத்தல் முயற்சி செய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் செய்யணும். ஒருத்தல் முயற்சி, சுயத ஜபம், சிலுவை பாதை, அந்த ஜபத்தில் தான் அவங்க நிலச்சிருந்தாங்க கடைசி வரைக்கும். இந்த சபையும் நிலச்சிருக்கு, நம்ம சபை. அவங்களுடைய ஒரு கொள்கையில் தான் நம்ம வாழ்கிறோம். அவங்கள போல தான் நம்ம இருக்கணும். அவங்களுடைய பாரம்பரியத்தை கட்டாயம் நம்ம
கடைபிடிக்கணும். ஒரு கோவப்பட்டதை நாங்கள் பார்த்தது கிடையாது. கோவப்பட்டதா திட்டினதா எதுவுமே இல்லை. கையிலையும் ஜெபமாலை, இடுப்புலையும் ஜெபமாலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஜெபமாலை தான் அவங்கள அதுதான் எங்களை நாங்கள் பார்ப்போம். அவங்கள எப்படியாவது இந்த திருச்சபையில் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் சபையில் அவங்களும் ஒரு புனிதராக உயர்த்தப்பட வேண்டும்ங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. அம்மாவுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த சபையை அவங்க தொடங்கினால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அம்மா எங்களை சின்ன குழந்தைங்களில் நல்லா அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாங்க. ரெண்டாவது ரொம்ப ஜெபம், எப்போ தான் நல்லா ஜெபம் செய்யுங்க, படிங்க அப்படின்லாம் நல்லா கருத்தோடு சொல்லி தருவாங்க. தனியாக இருந்தனா கூப்பிட்டு ஏன் தனியாக இருக்கிறீங்க, எல்லாம் சேர்ந்துருங்க, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. வேறு கானூனில் எல்லாமே எங்களுக்கு கொடுப்பாங்க. எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆப்பிள் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் சரிசமம் அந்த ஆப்பில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீச்சருன்னு உள்ள முறையில் பிள்ளைகள்கிட்ட மேலே ரொம்ப கேர் எடுத்து இருப்பாங்க. கோபமே படமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க யார் மேலேயும் எந்த தப்பும் சொல்ல மாட்டாங்க. தப்பு இருந்தாலும் அதை நல்லபடியாக சொல்லி அதை அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்ஷியாலிட்டி கிடையாது. யாரை பற்றியும் அவளை கம்பேர் பண்ணி பேச மாட்டாங்க. படித்த பிள்ளைகள்கிட்ட நல்ல பாசமாக, படிக்காத பிள்ளைகள்கிட்ட பாசம் இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்களுக்கு ஈக்குவலு. அவங்க ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவங்க. மத்திய 5வது அதிகாரத்தில் குழந்தை உள்ளம் படைத்தவர்கள் பேர் பெற்று பரிசுத்தர் அறிந்த பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த குழந்தை உள்ளம் அவங்க குழந்தை பருவத்தில் இருந்து மரணத்தை தொடும் காலம் வரைக்கும் அந்த குழந்தை குணத்தை மாற்றவில்லை. ரொம்ப வயசாகி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வேறு ஆளுக்கு சிஸ்டர்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படி இருக்கிற டைமில் மார்த்தாண்டன்னு சொல்லுவாங்க ஒரு இடம். எனக்கு பேர் மனசு வரல, எனக்கும் வயசாக இல்லையா அது வரல. அவர் விக்கர் ஜெனரலாக இருந்தார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் ஒரு நாள் அங்கே போகிறார் இந்த சிஸ்டர்ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அவங்க தோசுற ஃபாதர் நல்லான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் அந்த வேலை செய்து இப்படி செய்து அப்படி செய்து இப்படி செய்து உங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சால் உங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணுமோ, ஏதாவது ஆசை இருக்கா இதாக கேட்டார். ஏதாவது ஆசை இருக்கான்னு. எனக்கு ஜீசஸை பார்க்கணும், ஜீசஸ்கிட்ட போகணும், அதுதான் அவர் அவங்க சொன்னது. நினைக்கிறது இதுதான், அந்த சிம்பிளிசிட்டி உண்மை. அவங்க தப்பாட்டு எதுவும் பேசுறதும் இல்லை, பொய் பேசுறது இல்லை. அவங்களுக்கு பிஷப் அவங்களுக்கு வெயில் இனி போடக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்பாலாம் பதறிட்டாங்களாம். பதறி ஊரே கலைச்சிட்டாங்க, குடும்பத்தெல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது. ஆனால் அவங்க பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ஏசுநாதருக்கே ஆடையை கலட்டி விட்டு இது பண்ணது என்ன மாதிரி, அதாவது அது ஒரு சாதாரண அவருக்கே அப்படி ஆச்சுது, இது ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதை எடுத்து சொன்னது. அப்பாவுக்கு தாங்க முடியலையா, அவங்களுக்கு பக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு. பெயினை அவங்க ஃபீல் பண்ணி சொன்னது மாதிரி நான் பார்த்ததில்லை. பெட் சோர் இருந்துச்சு. நான் கடைசியில் வெள்ளூரில் பார்க்கும்போதெல்லாம் எலும்பி உட்காரும்போதே கஷ்டப்படுவாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அல்லது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் முகத்தில் அந்த சிரிப்போ அந்த கண்ணில் உள்ள வெளிச்சமோ அவங்களுக்கு குறையவே இல்லை. எவ்வளவு கஷ்டங்கள் வரும்போதும் அவங்க எப்போவுமே எமோஷன் ஆனது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது அவங்க சபை அணிவனம் கிடையாது, உங்களுக்கு சபை கிடையாதுன்னு சொல்லும் போதும் சரி, இல்லை சபைக்கு அங்கீகாரம் ஆகும்போதும் சரி, அவங்க எதுக்குமே ரொம்ப சிரிச்சதும் கிடையாது, ரொம்ப சோகப்பட்டதும் கிடையாது. அவங்க நிர்மலமாக தான் இருப்பாங்க.